கைஸ், நீங்க வந்து இப்ப ஆன்லைன்ல ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு தேடிட்டு இருக்கீங்களா? டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமோ அல்லது ஃபுல் டைமோ கூட நீங்க வந்து இந்த பிஸ்னஸ் நீங்க பண்ணலாம். இது நீங்க பிஸ்னஸாகவும் நீங்க எடுத்து செய்யலாம். ஆர் நீங்க வந்து ஒரு பார்ட் டைமாகவும் இதை வந்துட்டு ஒரு ரெவன்யூ நீங்க ஜென்ரேட் பண்றதுக்கு நீங்க இது கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அமேசான் கேடிபி. ஸோ கேடிபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிண்டல் டைரக்ட் பப்ளிஷிங். இது ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்கேஸ் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, ஸோ கேடிபி அப்படிங்கிறது இது வந்து ஒரு பேசிவ் இன்கம். நீங்கள் ஒன் டைம் இதுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இது ரெவன்யூ வந்துட்டு நீங்கள் ஈவன் நீங்கள் வந்து தூங்கிட்டு இருக்கும் போதும் இதில் வந்துட்டு உங்களுக்கு மணி வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு லெஜிட், அதாவது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டியான ஒரு ஜெனுனான ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஆன்லைன் பிஸ்னஸுக்கு நம்ம ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு பிகினர் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு டைமு உங்களுக்கு ஒரு ஸ்கில் செட் இருந்ததுன்னா போதும். உங்களால் டெஃபினட்டாக இதில் வந்துட்டு பிகினிங் ஸ்டேஜில் ஒரு 5,000 இருந்து அட்லீஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எர்ன் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்கமிங் 2025 வருது. சரிங்களா? ஸோ இந்த 2025ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அக்கௌண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆகும். ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் வந்து பயனீரோ இல்லை வந்து ஒரு வேற ஏதாச்சும் வைஸ் அது மாதிரியான கேட்வே வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புக் போட ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ எதுவுமே தெரியாததுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுனா வந்து பெட்டர். சரிங்களா? ஸோ இந்த பிஸ்னஸ்ல வந்துட்டு ஆர் இந்த ஜாப்ல வந்து நீங்க வந்துட்டு எந்த டைம் வேணாலும் நீங்க வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நீங்க டைம் ஒதுக்கி நீங்க பண்ணலாம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வா. ஸோ கேன்வா பத்தி இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வா என்ன மட்டும் இன் ஃபியூச்சர்ல அதிகமாக நீங்க யாரும் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வால நிறைய காப்பிரைட் இஷ்யூ வருது. சரிங்களா? ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கேன்வா யூஸ் பண்ணாம ஆல்டர்னேட்டிவா அதுக்கு தகுந்தாப்புல நிறைய இருக்கு. அதாவது டிசைன் டெம்ப்ளேட்ஸ்லாம் நிறைய இருக்கு கிரியேட் பண்றதுக்கு. இந்த அமேசான் கேடிபியில நீங்க இன்கேஸ் புக் போடுற மாதிரி இருந்தால் கவர் கிரியேஷன் பண்றதுக்கும் நீங்க வந்து அதாவது இன்டீரியர் கிரியேட் பண்றதுக்கும் நீங்க வந்து ஆல்டர்னேட்டிவா கேன்வாக்கு பதிலாக வேற ஏதாச்சும் பெஸ்டா ஒரு டிசைனிங் டூல் வந்துட்டு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்து அதுக்கு நிறைய புக்ஸும் வந்து பிளாக் ஆகிருக்குது. ஈவன் அக்கௌண்ட்டு கூட நிறைய க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? அது நான் சொல்லக்கூடிய நிச்சயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்துட்டு நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். பட் இப்போ வந்து அப்கமிங் இயர்ஸில் வந்து நியூ இயரில் வந்துட்டு நிறையா வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ட்ராக்கிங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. மந்த்லி பில் ட்ராக்கர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ நான் எப்பயுமே வந்துட்டு புக் போல்ட் அப்படிங்கிறத அதுதான் வந்துட்டு என்னோட மெயின் டூல் அப்படின்னு நான் சொல்ல முடியும். எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமீடியட்டா உங்களுக்கும் சரி யாருக்கா இருந்தாலும் சரி வித்தின் ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு 5 மினிட்ஸ்லயே நீங்க வந்து நிச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நிச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்க இமீடியட்டா அதுக்கு வந்துட்டு காம்படிஷன் இருக்கா இல்லையா நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உள்ள இருக்கிற இன்டீரியர் அண்ட் தென் கவர்ஸ் எல்லாமே நீங்க ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க இமீடியட்டா புக் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்னது தான் பில் பேமெண்ட். சரிங்களா? அதாவது மந்த்லி பில் பேமெண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ அது எப்படி நான் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படிங்கிறதும், ஒரு புக்கு வந்து பர்டிகுலராக வந்துட்டு ஒரு புக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து புக் போல்ட் அப்படிங்கிற அந்த வெப்சைட்ல இருக்கேன். ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பில் பேமெண்ட் செக்லிஸ்ட் அப்படின்னு இருக்கு. இது கிட்டத்தட்ட 418 ரேட்டிங் வந்திருக்கு. அண்ட் ஜனவரி 12 அப்போ வந்துட்டு இது வந்து புக் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா அதே மாதிரி வேற ஏதாச்சும் புக் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இது டெய்லி ஹேபிட் ட்ராக்கர் இது இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டா புக் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதில் பாருங்க, மந்த்லி பில் பேமெண்ட் செக்லிஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 8 அப்போ அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 19 ரிவ்யூஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த ஒரு புக்கு வந்து மந்த்லி எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் வந்துட்டு 12,897 அண்ட் இதோட புக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் கோட் பண்ணியிருக்காங்க, 4.87. அண்ட் இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து 110. சரிங்களா? ஸோ இது வந்து மந்த்லி 451
டாலர் மட்டும்தான் இது வந்து ஏர்ன் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் அந்த பில் ட்ராக்கர் நோட் புக் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் என்டர் அடித்த உடனே இதில் வந்துட்டு நீங்கள் வந்து காம்படிஷன் செக் பண்ணணும். இதில் வந்து 1000 அந்த 1000 to 3000 வரை இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு புக்கு போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் சரி ரைட் சைடில் பாருங்கள் பெஸ்ட் செல்லர் இதுதான் வந்து இப்போ வந்து நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற புக்ஸு. நெக்ஸ்ட் இதுவும் வந்துட்டு பெஸ்ட் செல்லர், இது வந்து பில் பேமெண்ட் செக்லிஸ்ட்டில் தான் இருக்குது. தென் அகெயின் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம்னா இது வந்துட்டு பில் ட்ராக்கர் நோட் புக். சரிங்களா, எப்படி ஒரே நிச்சில் 3 டிஃப்ரெண்ட் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செல்லரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டகரி செலெக்ஷன் பண்ணுறது தான் இருக்குது. சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் இருக்குது. அந்த ஃபினான்சியல் ஆடிட்டிங் அப்படிங்கிறதுல இந்த புக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெஸ்ட் செல்லரில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு அதோட இதில் இருக்காது, இது வேற ஒரு பெஸ்ட் செல்லரில் இருக்கும். பாருங்க, நான் கீழே ஸ்க்ரோல் பண்ண சொல்கிறேன். இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுற பாருங்க, இது பாருங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது இதில் தான் ஃபர்ஸ்ட் இதாக இருக்குது. சரிங்களா, அக்கௌண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கிறதுல. அண்ட் இந்த புக்கு அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இந்த புக்கு. சரிங்களா, ஸோ இது வந்துட்டு எந்த கேட்டகரியில்னா இது வேற கேட்டகரியில் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி கேட்டகரி வந்து சூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் பிஸ்னஸ் டாக்ஸஸ் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் இதாக இருக்குது. சரிங்களா, பெஸ்ட் செல்லராக இருக்குது. அதனால தான் இப்போ ஒரே நிச்சில் 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில தான் வந்து ஃபர்ஸ்ட் பெஸ்ட் செல்லராக இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி கேட்டகரி செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா கேட்டகரி நீங்கள் ராங்காக வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப உங்களோட அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் வந்து டீசெண்டாக வந்துட்டு கவர்ஸ் வந்து ரொம்ப கேட்சியாக இருக்கணும். இது மாதிரி போட்டுட்டு நீங்கள் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணுறப்ப டெஃபினட்டாக உங்களோட புக்கும் வந்துட்டு வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா A+ கண்டென்ட்டும் போட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் அண்ட் தென் என்ன டைமென்ஷன்லாம் இங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸ் வந்து ஆல்ரெடி A+ கண்டென்ட்ல இவங்க வந்து தெளிவாக போட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதில் பாருங்க பில் பேமெண்ட் ட்ராக்கர் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் ஜூம் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஸோ இதில் பார்க்குறத விட இதில் இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ இதில் பாருங்க பெய்டு அண்ட் தென் செகண்ட் காலம் வந்து பில்லு, 3வது காலம் டேட் டியூ, 4வது காலம் டேட் பெய்டு, அமௌண்ட் டியூ, அமௌண்ட் பெய்டு, அன்பெய்டு பேலன்ஸ் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு 7 காலம்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து மந்த் அண்ட் இயர் போட்டிருக்காங்க. இது நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ இல்லது வந்து நீங்கள் வந்து ஒரு MS வேர்ட்லேயோ கூட இது மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா, இன்கேஸ் உங்களால் வந்துட்டு இது மாதிரியான இன்டீரியர் வந்துட்டு உங்களால் கேன்வாவில் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா நீங்கள் போய்க்கலாம். ஸோ கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்காவில் பில் பேமெண்ட் அப்படின்னு நீங்கள் ஸோ பில் ட்ராக்கர் அப்படின்னு கூட நீங்கள் கொடுங்க. ஸோ பில் ட்ராக்கர் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்துட்டு நிறைய லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதாவது இவங்க இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜாகவும் இருக்கும். நீங்கள் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி கூட மந்த்லி $4 கூட நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கலாம். அரல்ஸ் நீங்கள் வந்து பர்டிகுலராக எனக்கு வந்துட்டு ஒரு பர்டிகுலராக இது மட்டும் எனக்கு வேணும், ஒரு புக்கோட இன்டீரியர் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் இந்த பில் பேமெண்ட் ட்ராக்கர் இருக்குது. இது வந்து $1 சொல்லியிருக்காங்க. ஸோ $1 அப்படிங்கிறப்ப நேர்லி ஒரு 90 rupees வரும். சரிங்களா, அதுக்குள்ளே இருக்கிறது பாருங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஷோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து புக்போல் ஸ்டூடியோ போனதுக்கப்புறம் அதில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா இன்கேஸ் கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கா இருந்தது அப்படின்னா அந்த கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கால அந்த ஃப்ரண்ட் பேஜோட இமேஜை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி இப்படி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி இதை சேவ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு எகெயின் நான் வந்து ஒரு டெமோ போடுறேன். போட்டுட்டு இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன் கவருக்கு மட்டும். ஸோ கொடுத்த உடனே அதுக்கு வந்து பிளாங்க் பேஜ் வரும், இப்படி வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கவருக்கு வந்து கலர் கொடுக்கலாம். கலர் வந்து பிளாக் கலரே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பிளாக் கலர் தெரியாது, அதனால இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு கவர் டெம்ப்ளேட் ஆப்போசிட்டி அப்படிங்கிறத வந்து கம்மி பண்ணிங்கன்னா ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும். ஸோ இது கிளிக் பண்ணாலும் ஃபுல்லாக கவர் மாறிடும்.
ஸோ இப்போ அதுக்கு நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ டெக்ஸ்ட் ஆட் ஹெட்டர் அப்படிங்கிறதுங்கிறது கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பில் ட்ராக்கர் நோட் புக் அப்படிங்கிறது இதை காப்பி பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை இதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் கேபிட்டல் வந்து ஸ்மால் ஏ, இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாம் மாறிக்கும். சரிங்களா? எகைன் இந்த இடத்துல என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அதாவது கவருக்கு உண்டான டைட்டில் அண்டு தென் பிளாங்காக ஒரு கலர் வந்து இருக்குது. இதில் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறது வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆட் பண்ண வந்தது இதுதான். ஸோ இது வந்துட்டு அந்த கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கால் இதை எடுத்தது. ஸோ இது எகெயின் என்ன பண்ணோம்னா கிராப் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த இடத்துல கிராப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல கிராப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணிட்டு இது இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இந்த சைடும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சின்னது பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு சின்னது பண்ணணுமோ பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். சரிங்களா? பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்படியே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா எகெயின் எல்லாமே நார்மலாகிடும். ஸோ இந்த இடத்துல இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது தான். சரிங்களா? இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது வந்துட்டு என்னதில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு இப்போ வந்து இதுக்கு மேலே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு அதாவது ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் நம்ம எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு நான் இந்த எலமெண்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே திருப்பி வைக்கிறேன். சரிங்களா? ஸோ திருப்பி வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக பண்ணுறேன். சரிங்களா? பண்ணிவிட்டு எகெயின் வந்துட்டு இது வந்து நான் பிரிங் டு ஃப்ரண்ட், அதாவது இந்த எலமெண்ட் வந்துட்டு அப்படியே இருக்கட்டும். சென்ட் பேக் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக பேக் போயிடும். சரிங்களா? ஸோ இது பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃப்ரண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரிங் ஃபார்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முன்னாடி வந்துடும். ஸோ எகெயின் நீங்கள் வந்து இதை எகெயின் இன்னொரு தடவை பிரிங் ஃபார்வேர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா முன்னாடி வந்துடும். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு அட்ராக்டிவான கவர். ஓகேங்களா? ஒரு கவர் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் கலர் கூட நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர் வந்து கவர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வித்தின் ஒரு 2 to 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து பில் ட்ராக்கர் நோட் புக் அப்படிங்கிற ஒரு கவர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் வந்து அப்படியே டவுன்லோட் பண்ணுறது தான். ஸோ டவுன்லோட் கரண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. கரண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதோட கவர் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பில் பேமெண்ட் ட்ராக்கர் அப்படிங்கிறது. இது வந்துட்டு கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. இது வந்துட்டு நம்ம வந்து கிளாரிட்டியாக அவங்க வந்து கொடுப்பாங்க. கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கில் கொடுத்ததை அப்படியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவரும் கிரியேட் பண்ணிக்கலாம். இன்டீரியரும் வந்து பார்த்தீங்கன்னா புக் போல்டில் இங்கே கிரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்கேஸ் அதில் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் கிரியேட்டிவ் ஃபேப்ரிக்கில் இன்டீரியரை வாங்கிட்டு நீங்கள் வந்து புக் போல்டில் வந்துட்டு கவர் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் see you in the next video. Take care. Bye.